வணக்கம். மீடியா செய்திகளுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் அருண் மற்றும் அருண். தண்ணியில் விழுந்த பாலை எடுக்க போனவர் பாலை காப்பாற்றிய பிறகு ஆளை காப்பாற்றாமல் பாலை காப்பாற்றியது ஆளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 4 கால் நாய்க்கு வைக்கப்பட்டிருந்த ராக்கெட்டை 2 கால் நாய் விட்டது 4 கால் நாய்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரெயினை வைத்து இட்டாச்சியில் சுவர் உடைத்தது அச்சுவர் மற்றும் ஊர் மக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லெட்டின் பாத்ரூமில் சமைத்தது பாத்ரூமிற்கு வெளியில் இருக்கும் அவரின் கணவன் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேஸ் தீர்ந்ததால் இவ்வகை முடிவு என கூறியது நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இட்டாச்சியின் வாய்ப்பகுதி பிடுங்கி டிப்பரில் விழுந்தது இட்டாச்சி டிரைவருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை சரி செய்ய இட்டாச்சி டிரைவர் இட்டாச்சி கம்பெனிக்கு புகார். இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் விரிவான செய்திகளை காணலாம். தண்ணியில் விழுந்த பாலை எடுக்க சென்ற ஆள் பாலை காப்பாற்றிய பிறகு ஆளை காப்பாற்றாமல் பாலை காப்பாற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. என்னாச்சுன்னா, இப்போ சம்மர் லீவை என்ஜாய் பண்ண ஒரு 4 பாய்ஸ் வந்து ட்ரிப்பு போயிருக்கிறாங்க. ட்ரிப்பு போகும்போது ஒரு இடத்துல சரி பிளேஸ் நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் விளையாண்டுக்கிறாங்க. அந்த ஆளு பால்ஸை பார்த்துட்டு பாலை மிஸ் பண்ணிட்டாரு. சரி நான் தானே போட்டேன், நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எடுத்துனுங்கிறாரு. அதுக்கு அவங்க நண்பர்கள் வந்து தண்ணியில உள்ளாம இருக்கிறதுக்காக காலை பிடிச்சி தூக்கினுங்கிறாங்க. பாலை எடுத்ததும் பால் எங்க மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பாலை பிடிச்ச கேப்ல இவங்க வந்து அந்த காலை விட்டதும் இவர் தண்ணியிலே விழுந்துட்டாரு. தண்ணியில விழுந்ததுனால ஆள் கொண்டு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதனை தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை வந்து பார்க்கலாம். அருள், 4 கால் நாயின் பட்டாசை 2 கால் நாய் வெடித்தது 4 கால் நாய்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. என்னாச்சுன்னா, இது நாய்க்கு வாங்கினது பட்டாசு தான். அந்த ஆளுக்கும் இந்த நாய்க்கும் ஒரு டீலிங் என்னன்னா, பறக்கிற பட்டாசை வந்து நீ பிடிச்சிட்டேன்னா உனக்கு சிக்கன் லெக் பீஸும் மட்டன் சுக்காவும் வாங்கி தரேன், அப்படி நீ பிடிக்கலையா உனக்கு வாங்கினத பட்டாசை வந்து நான் வெடிச்சிட்டேன், நீ வந்து மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் வச்சு எழுதுகிறாரு. அந்த பட்டாசு அந்த நாய் பிடிச்சிச்சா இல்லையான்னு கேட்டா பிடிக்கல. அதனால டீலிங்ல நாய் தோத்துருச்சு. இந்த ஆள் வந்து ஜெயிச்சிட்டா. இது பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குடைய சோகத்தையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தினது. நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதாமா? நானும் ஏதாச்சும் கடிச்சு கொதிர வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் இங்க நடக்கல. நான் எதுவும் ஃபர்ஸ்ட் நினைக்கவே இல்லை. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை வந்து பார்க்கலாம். அருள், கிரெயினை வைத்து இட்டாச்சியில் சுவர் உடைப்பு சுவர் மற்றும் ஊர் மக்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. என்னாச்சுன்னா, ஊருக்கு நடுவில் பெருசா ஒரு கோட்டை சேவர் வந்து இருக்குது. சரி மாமியார் மருமக சண்டையில மகன் தோன்ற மாதிரி அது எதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இட்டாச்சியை கட்டி வராத டிரைவரை வேண்டி வர வச்சு அந்த டிரைவருக்கு ஒரு நிமிஷமா டப்புன்னு நம்ம எங்க டொப்புன்னு போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பண்ணி உடச்சி முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிலே ஓடிட்டுக்கிறாரு அந்த டிரைவர். எப்பா சாமி, எனக்கு கொடுக்குற சம்பளமும் வேணாம், உங்க சவகாசமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன கோட்டை எதுக்காக ஒடிக்கிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதாவது ஒடிக்கிறவருக்கும் தெரியல, ஊர் மக்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியாதுன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாதுன்றது தான் எனக்கு தெரியாது. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளை வந்து பார்க்கலாம். அருள், கேஸ் தீர்ந்ததால் பாத்ரூம் லெட்டினில் சமையல் செய்தது கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. என்னாச்சுன்னா, வீட்டில் அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட கேஸ் தீர்ந்து 2-3 நாள் ஆச்சுங்க, கேஸ் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவரு 2-3 நாளாக கேஸ் வாங்கி தராத அடுப்பு இருக்குதுல்ல, அடுப்புலேயே செய்ய விறகு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விறகுல எல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாம் தூக்கின்னு வந்து குண்டாவை தூக்கின்னு வந்து வச்சுக்குது சமையலுக்கு வச்சிருந்த பொருள்களையும். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹவுஸ் ஓனருக்கும் அவங்களோட சேல்ஸுக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்குது. டைமுக்கு போக முடியாம இப்போ வந்து அவங்க தவிச்சுனுங்கிறாங்க. டே பைத்தியம், அது ஹவுஸ் ஓனர் இல்லை, ஹவுஸ் ஹஸ்பண்ட். அதேதான்ப்பா. 30 நாள் இங்கிலீஷை படிச்சுன்னு வந்து இங்கே வளர வேண்டியது. இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருக்க. நம்ம மற்ற செய்திகளை வந்து பார்க்கலாம். அருள், இட்டாச்சியின் வாய்ப்பகுதி பிடுங்கி டிப்பரில் விழுந்தது இட்டாச்சி டிரைவருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இட்டாச்சி டிரைவர் அதனை சரி செய்ய கம்பெனிக்கு புகார் அளித்துள்ளார். இதை பற்றி முழு விவரங்களை நமது செய்தியாளர் அருளிடம் கேட்கலாம். அருள், தற்போது விவரங்களை வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அருள், என்ன ஆச்சுன்னா, காலையில இருந்து இட்டாச்சி டிரைவருக்கும் டிப்பரோட டிரைவருக்கும் நல்லா தான் வந்து ரிலேஷன்ஷிப் போயிருக்குது. அதாவது அந்த ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப். மதியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்கு பிரியாணி வேணுங்கிறாங்க. அந்த பிரியாணியில் ஒரு முட்டை வந்து இருந்ததுல இட்டாச்சி டிரைவர் வந்து கொஞ்சம் வாங்கிக்கினார். அதை பழி வாங்குற விதமா இட்டாச்சியோட அந்த இது உள்ளதும் டிப்பர் டிரைவர் வந்து அதை அப்படியே ஓட்டின்னு போயிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு
அந்த ஒரு முட்டையால இவங்க 2 பேரும் எதிரியா மாறிட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு இட்டாச்சி டிரைவர் வந்து அதோட கம்பெனிக்கு வந்து லெட்டர் போட்டுனுங்கிறாரு. அந்த லெட்டர்ல வந்து என்ன எழுதியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிப்பர்ல வந்து இந்த மாதிரியான பொருளை வந்து இந்த மாதிரி தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினுங்கிறாரு அந்த இட்டாச்சி டிரைவர். அதாவது என்ன எழுதியிருந்தாருன்னா பிரியாணி சாப்பிட்டவங்க முட்டை வந்து இல்லாதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிடிக்கணும் விழுந்துருச்சு, என் எதிர்கிட்ட இருந்து நீங்க தான் வந்து காப்பாற்றி கொடுக்கணும் அந்த பொருளை வந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறாரு. இதை படிச்சதும் இட்டாச்சியோட அபிஷியல் கம்பெனிக்கு ஒரே ஷாக்கு. உங்க பிரியாணிக்கு நாங்க ஆணியா அப்படின்ற மாதிரி. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து அவங்களுக்கு ரிப்ளை மெசேஜ், அதாவது ரிப்ளை கடிதம் வந்து வந்திருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முட்டையை வாங்கி கொடுத்துட்டு அந்த பொருளை வந்து வாங்கிக்கோ, அதை இறக்கி போட்டா கூட கிட்டத்தட்ட 2000-3000 தேடுறோம், ஒரு முட்டைக்காக அதை இருந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கடிதம் வந்திருக்குது. முட்டையை வாங்கி கொடுத்துட்டு மீட்டதா இப்போ வந்து மெசேஜ் வந்திருக்குது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இனி வரும் செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.